என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவி நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவநாயகத்தின் உள்ளத்தில் வைத்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு தேவன் அன்பின் மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தந்த அன்பின் மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தை நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். தேவனுடைய வார்த்தை நம்மை கர்த்தருக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய வார்த்தை நம்மை பலம் அடைய செய்யும். தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தை எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காத்திருச்சிக்கும். தேவனுடைய வார்த்தை நம்மை நல்வழியிலே சரியாய் நடத்தும். ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதும் அவருடைய வார்த்தையை வாசித்து அவரோடு கூட பேசி அவரிடத்திலிருந்து நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நம்ம எழுதி பிரகாசித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளே மகிழ்ச்சி கொள்வார். நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாழ கற்றுக்கொள்வோம். நாளே தேவனுடைய வார்த்தை என்னிடத்தில் கர்த்தர் வைத்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தை வார் சொல்கிறது. சங்கீதம் 33:6-9 வரை கர்த்தருடைய வார்த்தை வாறு சொல்வதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகிலுள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவருடைய கட்டளையிட நிற்கும் என்று பார்க்கிறோம். இதோடைய வார்த்தை எவ்வாறு சொல்கிறது? கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகள் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லு. ஆதியா 1 தேவனாய கர்த்தர் வானத்தையும் பூமியும் சர்வ உலகத்தையும் படைத்த காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனாய கர்த்தருடைய சாயலை மனிதரை உண்டாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். உலகில் காணக்கூடிய நாம் ஒவ்வொரு மனிதன் தேவனுடைய சாயல், நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொண்டு ஒருவரை அன்பு செய்வதற்காகவே தேவன் நம் இந்த உலகத்தில் படைத்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனாய கர்த்தர் இந்த உலகத்திலே படைத்ததின் நோக்கம் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான். நம்மை ஒருவர் காணும் பொழுது நம்மால் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர நம்மால் அவர்கள் உள்ளங்கள் வேதனை அடையக்கூடாது. தேவன் அதை விரும்பவே இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7, 8 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை மாறு சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே தவிர நம்மால் மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நம்மால் மற்றவர்கள் எக்காரணம் கொண்டும் வேதனையை துக்கமோ இடர்கள் அடையக்கூடவே கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கிறது. சங்கீதம் 100 இவ்வாறு சொல்கிறது. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சித்தத்தில் அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். எவ்வாறு வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் தேவன் படைத்தாரோ அதே போல தேவனாய கர்த்தர் அவருடைய சாயலை மனிதனாய் உங்களை என்னை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சின் ஆடுகளமாயிருக்கிறோம். அவர் வாசல்களை துதியோடு அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை உள்ளது. ஆகவே தேவனாய கர்த்தரை நாம் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவர் கொடுத்த 10 கட்டளை 2 கட்டளையாக அவர் மாற்றி நம்மிடத்தில் சொல்லும் பொழுது உன்னை நேசிப்பது பிறனை நேசி என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே தேவன் உள்ளத்தில் வைத்த வார்த்தையினுடைய குறிக்கோளான கருப்பொருள் என்னவென்று சொன்னால், என் அன்புக்குரிய சகோதரனே, உன்னை பார்ப்பதால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமே தவிர உன்னை பார்ப்பதால் மற்றவர்களுக்கு வேதனை உண்டாகக்கூடாது. உன்னுடைய செயல்கள் மற்றவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி அவர்கள் வாழ்வடைய செய்வதுமே தவிர உன்னுடைய செயல் மற்றவருடைய வாழ்வை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது.
ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லி நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். என் அன்புக்குரிய ஜனமே, தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனால் படைக்கப்பட்ட அவன் இஸ்ராயேல் படைக்கிற எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தான் அழித்துக் கொள்வதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. தேவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு நபர் மீது பிரியப்படுவதில்லை, அதை வெறுக்கிறார். எந்த ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவனுடைய வாழ்வை தேவன் வெறுக்கிறார். அவர்கள் பரலோகத்தின் சந்தோஷத்தை அடைய முடியாது. ஆகவே எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தான் அழித்துக் கொள்ள அவனுக்கு உரிமை இல்லை. நீ தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அடுத்ததாக, எந்த ஒரு மனிதனும் பிறரை அழிக்கவும் அதிகாரம் இல்லை. உன்னால் வாழ்வடைய வேண்டுமே தவிர உன்னுடைய செயலால் எந்த ஒரு மனிதனும் அழிக்கப்படக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது. உன்னை அழித்துக் கொள்வதற்கு உனக்கு உரிமை இல்லை, மற்றவர்களை அழிப்பதற்கு உரிமை இல்லை. ஆகவே என் அன்புக்குரிய ஜனமே, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலக நாடுகளின் தலைவர்களே, என் அன்புக்குரிய அனைத்து தேசங்களின் தலைவர்களே, உங்களால் மற்றவர்கள் வாழ வேண்டுமே தவிர மற்றவர்கள் அழிக்கப்படக்கூடாது. ஆகவே இந்த உலகம் போரில்லா உலகத்தை காண விரும்புகிறது. என் தேவனாய கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். உன்னை போல் பிறனை நேசி என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய செயல்கள் எந்த விதமான அழிவையும் உண்டாக்கக்கூடாது. நீ நடக்கும் போதும், நீ நிற்கும் போதும், நீ செயல்படும் பொழுதும் உன்னுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே தவிர, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டுமே தவிர எக்காலம் அழிவை உண்டாக்கக்கூடாது. ஆகவே அனைத்து உலகில் வாழக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எந்த வகையிலும் அழிவை உண்டாக்காத காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர அழிவை உண்டாக்கக்கூடிய காரியங்களை செய்யவே கூடாது. அது உள்நாட்டு கலவரமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு போராக இருந்தாலும் சரி, எந்த விதமான தீவிரவாத செயலாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் தேவன் வெறுக்கிறார். தேவன் அதற்காக மனிதனை படைக்கவில்லை. நாம் ஒவ்வொருவரும் அன்பாய், சமாதானமாய், சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனாய கர்த்தர் சமாதான பிரபுவாய் காணப்படுகிறார். அதற்காகவே தேவனாய கர்த்தர் உலகத்தின் ஒரே பிறந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய ஜீவனையை கொடுத்து உங்களை ஒவ்வொரு மீட்டுக் கொண்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பிறர் வாழும்படியாக வாழ வேண்டுமே தவிர பிறருடைய சாவுக்கோ பிறருடைய அழிவுக்கோ காரணமாய் மாறக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே என் அன்புக்குரிய சகோதரன் சகோதரருக்கு உங்களுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்று சொன்னார். இந்த உலகம் மகிழ்ந்து சந்தோஷமாய் வாழ நீங்கள் பிறருக்காய் வாழக்கூடிய பிள்ளைகளாய் உங்களை வாழ கற்றுக்கொள்ள அர்ப்பணியுங்கள். அப்பொழுது உண்மையிலே உலகம் சந்தோஷப்படும். நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வீர்கள். உங்கள் உள்ளம் சந்தோஷமாய் இருக்கும். ஆக உங்கள் உள்ளம் சந்தோஷப்பட, பிறரும் சந்தோஷப்பட, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாய், நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். என் தேவனாய கர்த்தர் நன்மை செய்வதாகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்கிற பொழுது நன்மை செய்வதாக சுற்றி திரிந்தார். பிறருக்காக தன் உயிரை குளித்தாரே தவிர யாரும் உயிரை இழுக்கவில்லை. இறந்தோர்கள் உயிர்ப்பித்தார், குளிரை பார்க்கச் செய்தார், செவிலை கேட்கச் செய்தார், முடவரை நடக்கச் செய்தார், அற்புதங்களை செய்து வாழ வைத்தார். என் இயேசு கிறிஸ்து வாழ்வளிக்கிறவர், உங்களுக்கு வாழ்வளிப்பார். அந்த இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவை பின்பற்றி, இயேசு சத்தியத்தை பின்பற்றி மற்றவர்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக மற்றவர்கள் வாழ வேண்டுமே தவிர உங்கள் மூலமாக எந்த ஒரு அழிவும் வரக்கூடாது, எந்த விதமான சேதங்களும் வரக்கூடாது, எந்த விதமான பாதிப்பும் மற்றவர்கள் வரக்கூடாது. உங்களுடைய வார்த்தையால் மற்றவர்கள் வாழ வேண்டும், உங்களுடைய செயலால் மற்றவர்கள் வாழ வேண்டும். ஆகவே மற்றவர்கள் வாழ்வளிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் சத்திய வார்த்தைகள் உள்ளத்தில் வைத்து இயேசுவை போல நாம் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் பெருகச் செய்வாராக. ஆமென். God bless you.